லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வேத லீடர்ஸ் அமைப்பினர் அண்ணாமலை தலைமையில் கன்னியாகுமரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த மாதம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தினர். இந்த மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஏரி, கால்வாய் சுத்தப்படுத்துதல், மரம் நடுதல் போன்ற பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். முதற்கட்டமாக கன்னியாகுமரி கடற்கரை சாலை காட்சி கோபுரம் பகுதியில் அண்ணாமலை தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். அடுத்ததாக உவரி, குலசேகரப்பட்டினம் பீச்சிலும் தூய்மை பணி செய்ய உள்ளனர். அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய இருக்கு. அந்த சின்ன தம்பி சொன்னாரு, படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன். கண்ணாடி போன கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றார். எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நாம மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம் பாருங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகும் இந்த பீச் இருக்கணும். நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க இங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். வியர்வை வரணும், கையில அழுக்குப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து இந்த குப்பையை பாதுகாத்து போடணும். அதனால குப்பைக்கு வந்து நம்ம வீதியோட அமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு. நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, அதை தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் பொள்ளாச்சி டி கோட்டம்பட்டி அருகே கள்ளிப்பாளையம் ரோட்டில் வேத லீடர்ஸ் அமைப்பினர் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.